மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், காமராஜர் பேத்தி நீங்கள் திடீர்னு வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அவர் கொள்கை தலைவர்ன்றதுனால போய் அங்கே இணைஞ்சிங்களா? கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவரில் ஒருவராக பெருந்தலைவர் காமராஜர் ஐயா இருப்பது மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுத்தது. நமக்கான வாய்ப்புகளை தேடி நம்ம நிற்கும்போது இதற்கு ஒரு நல்ல ஒரு இடமாக தமிழக வெற்றி கழகம் இருந்தது. அதனால் அதில் என்னை இணைத்து கொண்டேன். நீங்கள் ஏற்கனவே திமுகவில் தானே மேடம் இருந்தீங்க? ஆமாம். திடீர்னு இது மாதிரி போகிறதான காரணம்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் 10 ஆண்டு காலமாக நான் வந்து பணியாற்றி இருக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகள், போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்து கலந்துருக்கிறேன். ஆனால் சரியான வாய்ப்புகள் இல்லாமல் அமைதியாக இருந்தேன். எத்தனை முறை நான் முயற்சி செய்தும் அதற்கான பலன் இல்லை. அதனால அப்படியே அமைதியாக இருந்தேன். பரவாயில்ல, இவங்களுடைய ஆதரவாளர்களாகவே நம்ம தொடர்ந்து இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ காமராஜரை பற்றி அவதூறாக பேசுபவர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்காம அவங்கள வந்து ஒரு பாதுகாக்கின்ற ஒரு செயலை வந்து இவங்க செய்கிறத பார்க்கும்போது மனசு உண்மையாகவே கொதித்தது. ஏன் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தண்டிக்கணும்? ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை, தவறான ஒரு விஷயத்தை வந்து பொதுவெளியிலையும் மக்கள் மனதிலையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்கள வந்து கூப்பிட்டு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப மனசை காயப்படுத்துச்சு. அதனால வந்து போதும் அங்கே இருந்தது அப்படின்ட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியே வந்துட்டேன். அப்போ அங்கே பதவி கொடுக்காதனால தான் தாவேக்காக்கு இணைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கள் அடிப்படுத்தணும். இல்லை, நான் வந்து பதவி வந்து 10 ஆண்டு காலமாக இருந்தேன். நீங்கள் பதவிக்காக நம்ம போகணும் அப்படின்னா 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலத்துலேயே அவங்க வெளியே வந்துடுவாங்க. நான் வந்து 10 ஆண்டு காலமாக அமைதியாகத்தான் இருந்தேன். பார்ப்போம் நமக்கான வாய்ப்புகள் வருதோ அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து நான் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் நம்ம எங்கேனாலும் போகலாம், எந்த கட்சியிலனாலும் நம்ம இணையலாம், மாறலாம் எந்த நேரமும், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் காமராஜர் ஐயாவை வந்து நம்ம அவருடைய குடும்பத்திலேருந்து வரோம் அப்படின்னும் போது நமக்கான பொறுப்புகள் நிறைய இருக்குது. அதனால வந்து அமைதியாகவே இருப்போமே, பார்ப்போமே அப்படின்ட்டு நான் தமிழ்ச்சங்கங்கள், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம், இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்க குழந்தைகளை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது மாறி இருக்கிறோம். பதவி தான் வேணும் அப்படின்னு இருந்தோம்னா அவங்க இவ்வளோ நாள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. மேடம், இப்போ நீங்கள் போயிட்டு விஜய் அவர்களுடன் இணைஞ்சிட்ட உடனே நீங்கள் அவங்களுடைய பேத்தியே இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய பேரன் சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள்? இல்லை, பேரன் அப்படிங்கிறவர் அவருடைய, நான் உங்களுக்கு அந்த புகைப்படங்கள் எல்லாம் கொடுக்குறேன். விருதுநகரில் வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த வருடத்தில் வந்து ஐயாவினுடைய பிறந்த நாள் வருது. அப்போ விருதுநகர்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் வந்து யார் மெயினான ஆளாக வராங்க அப்படின்னா, அக்கா கனிமொழி அவர்கள் வருகிறார்கள், KKSSR அண்ணன் வருகிறார், நம்ம தங்கம் தென்னரசு அண்ணா எல்லாருமே வந்து முக்கியமாக அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. அந்த நிகழ்ச்சியில் நானும் இருக்கிறேன். என்னையுமே வந்து சொல்கிறாங்க, காமராஜருடைய குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாங்க இவங்க, அவங்களுடைய பேத்தி முறை இவங்க அப்படின்னு சொல்லி மேடையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. வீதி எங்கும் போஸ்டர்கள் எல்லாமே வந்து ஒட்டப்பட்டிருந்தது, காமராஜரின் பேத்தி நான் அப்படின்ட்டு. இப்போ கட்சியில் இணைந்து 10 ஆண்டு காலமாக பல முறை வந்து மீடியாவில் பேசியிருக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு நபராகத்தான் அரசியலில் நான் இருந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டு காலம் ஒருத்தர் அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள கால் வச்ச உடனே இல்லை அவங்க பேத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அடிப்படையில் அவர் அப்படி சொல்கிறாருன்னு தெரில. அவங்க வீட்டில் அவருடைய அம்மா அப்பாவினுடைய காலில் விழுந்து ஆசிகளை வாங்கி கொண்டு தான் நான் அன்றைக்கி அந்த மேடைக்கே நான் வந்தேன். அப்படி இருக்கும்போது ஐயா காமராஜர் வந்து அவருடைய தங்கையினுடைய பேரன், அவர் நாகம்மாள் அவங்களுடைய பேரன். அவர் எங்களுடைய ஆட்சியப்பா அண்ணாமலை நாடார் வந்து அவருடைய சகோதரர். எங்கள் பாட்டி வந்து அவங்க நாகம்மாள் அவர்கள், நான் இறந்தாலும் என்னுடைய உடம்பில் அண்ணாமலை நாடார் அவர் தான் அந்த கோடி துணிங்கிறத போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறவர். அதே மாதிரி அவங்களுடைய இறப்புக்கு தாய் வீட்டு சீதனமாக எங்கள் அண்ணாமலை நாடார், எங்கள் ஆட்சியப்பா தான் வந்து அவங்களுக்கு அந்த முறையெல்லாம் செய்தார். இதையெல்லாம் இவரால் மறுக்க முடியுமா அப்படின்றது தெரியல எனக்கு. அவர் திடீர்னு சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? இல்லை, இது வந்து யாரினுடைய தூண்டுதலின் பேரில் அவர் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. தூண்டுதல்னா அது எப்படி மேடம்? திமுக தூண்டி விட்டுருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, யார் மற்றவர்கள் கூட சொல்லியிருக்கலாம், இவங்க இப்படி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கூட சொல்லியிருந்திருக்கலாம். யார் தூண்டுதல்கள்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னா 10 ஆண்டு காலம் அவருடைய பெயரை சுமந்து நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா
ஒரு பொய்யான தகவல்களை எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்போ வந்து நீங்க பேத்தியே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார்ல, ஆனா அவருடன் வந்து உங்களுக்கு நட்பு இருந்தது. அவங்க குடும்பத்தோட குடும்பத்தோட, எல்லாமே இருந்தது தானே. எங்க ஆச்சியப்பா டிராவல் பண்ணி எப்படி அவங்க சென்னைக்கு வந்தா எங்க ஆச்சியப்பா வீட்டுல தங்குறதும், பெருந்தலைவர் காமராஜர் இங்க வர்றதும், ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதற்கான எல்லாமே இருக்கு. எங்க மாமா எல்லாருடைய கல்யாணத்தையும் முன்னின்று நடத்தியவர் பெருந்தலைவர் அவர்கள். ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் அவங்க வந்திருக்காங்களா மேடம்? ஆமா, நிச்சயமா. அப்போ திடீர்னு இது மாதிரி வார்த்தை சொல்றதுக்கான காரணம் அதுதான் சொல்றேன்ல. தன்னுடைய அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வரும்போதே பலவிதமான எதிர்ப்புகளை எல்லாம் சுமந்து தான், நீ என்ன காமராஜருடைய குடும்பத்தில் இருந்துட்டு நீ இப்படி போய் சேர்றீங்களே அப்படின்ற எத்தனையோ விதமான எதிர்ப்புகளை மீறி தான் அதுக்குள்ளே நாங்கள் வந்தோம். அந்த நேரத்தில் எல்லாம் கூட இவர் அமைதியாக வாயை மூடிக்கொண்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து காமராஜர் ஐயாவுக்குன்னு சொத்து எதுவுமே கிடையாது. அவர் வந்து மக்களின் மனதை தான் ஆண்டவர். அவங்க வந்து இருக்கிற அந்த ஒரு வீடை கூட நாங்கள் எதுவும் பங்குக்கு வந்துருவோமோ அப்படிங்கிற ஏதோ ஒரு நினப்பில் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியாது. ஐயாவினுடைய அருளும் ஆசைகளும் மட்டுமே எங்களுக்கு போதும். இத்தனை ஆண்டு காலம் வந்து காமராஜர் ஐயா செய்த சாதனைகளையும் அவர் என்னெல்லாம் அவருடைய புகழையும் தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாடுகள்லையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனை பேர் அவதூறாக பேசுகிறாங்க. அன்னைக்கெல்லாம் இவர் எங்கே போனார்? வாயை மூடி மௌனமாக இருந்திருக்கார். காமராஜர் ஐயாவை பற்றி எவ்வளோ தரக்குறைவான ஒரு பேச்சுக்கள் எல்லாம் சமூக வெளியில் வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது வாயை மூடிய அமைதியாக இன்னைக்கு இருந்துட்டு இப்போ வந்து பொய்யான ஒரு தகவல்களை எப்படி அவர் பரப்புறாருன்னு எனக்கு தெரியல. அவர் மேலே வந்து சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையும் வந்து நான் வந்து எடுக்கணும்னு தான் இருக்கேன். சொந்தக்காரன்றங்க சட்ட ரீதியாக இல்லை, அப்படி கிடையாதுங்க. இப்போ ஐயாவோட பேரை சுமந்து இத்தனை ஆண்டு காலமாக நம்ம ஒரு படியாக நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய புகழை பேசுகிறோம், அவருடைய பெருமையை பேசுகிறோம். அவரை வந்து எல்லா இடங்களிலும் வந்து மீண்டும் பள்ளி மாணவர்கள் மத்தியிலெல்லாம் கொண்டு சேர்க்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இல்லை அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகால உழைப்பு, இத்தனை ஆண்டுகால பெருமை, அந்த குடும்பத்தினுடைய பெருமையே குலைக்கும் விதமாக திட்டமிட்டு செய்யப்படுகின்ற இது ஒரு சதியாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து நம்ம யாருக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இப்படி பேசுவாங்க, நாளைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு முயற்சியில் இன்னொரு அடி எடுத்து வைக்கும்போது இன்னும் வேறு ஒருவர் பேசுவார்கள். இது சமூக வெளியில் தவறான ஒரு கருத்தாக சுத்திக்கிட்டே வருது பாருங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அதற்கும் தேவையான சட்ட நடவடிக்கைகளை தக்க ஆதாரங்களோடு நான் வந்து அதை வந்து நிச்சயமா பண்ணுவேன். அது முன்னெடுப்பேன். அவங்க என்ன கட்சிங்க மேடம்? யாருங்க? அதான் இப்போ உங்களை பேத்தி இல்லைன்னு சொன்ன அவங்க என்ன? இல்லை, அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது. அவர் எந்த கட்சியும் சார்ந்தவர் கிடையாது. இத்தனைக்கும் சொல்ல போனா அவங்க வீட்டுக்கு போய் அவரை கூட நாங்கள் கட்சிக்கு வாங்க நீங்க அப்படின்னு எல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன். திமுகவுக்கு ஏமா நான் போகிற கட்சிக்கு வாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நம்ம தொழில் தான் நமக்கு சோறு போடும், நமக்கு எதுக்குமா இந்த கட்சி எல்லாம் என்று என்னிடம் சொன்னவர் தான் அவர். இன்னைக்கு வந்து அந்த நினைவுகள் எல்லாம் மறந்து விட்டு திடீர்னு பேசுகிறாங்க. பார்வதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அவங்கெல்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. புன்னைவன நாடாரனுடைய குடும்ப இந்த ஃபேமிலி ட்ரீல தான் நாங்கள் எல்லாருமே வருவோம். ஐயாவினுடைய புகழை கடைசி மூச்சு இருக்கும் வரை பட்டி தொட்டி எல்லாம் அவருடைய புகழை நிச்சயமாக பேசுவோம், பரப்புவோம். அதையெல்லாம் யாருமே தடை செய்ய முடியாது. எங்கள் குடும்பத்தினர் இவரை தாண்டி மற்ற அனைவருக்கும் தெரியும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு பதிலடியை நிச்சயமாக சட்டப்பூர்வமாக அதை கொடுப்போம். இப்போ டிவிக்கில் இணைஞ்சிட்டுங்க மேடம், அதுக்கப்புறம் விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறங்க? இல்லை எல்லாருமே வாழ்த்து தெரிவித்தாங்களா? விமர்சனங்கள் வரணும். நிச்சயமாக அரசியல் களத்துக்குள்ள ஒரு பொது வெளியில் நம்ம வந்துட்டோம்னா நிறைய நல்ல விமர்சனங்களும் இருக்கும். தேவையில்லாத மனக்கசப்பை உண்டாக்கக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்களையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதையெல்லாம் தேவையில்லாதவர்களை எல்லாம் தள்ளிட்டு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்களா, அதில் நம்ம என்னெல்லாம் நம்ம மாற வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு நம்மளுடைய முன்னேற்ற பாதையில் தான் நம்ம நிச்சயம் செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து பொதுமக்களை வந்து நல்லபடியாக ரீச் ஆக முடியும். இப்போது டிவிக்கில் இணைஞ்சிருக்குங்க, விஜய் அவர்கள் முன்னிலையிலே இணைஞ்சிங்களா? ஆமாங்க. என்ன மேடம் சொன்னார்? தலைவர் வாங்க, உங்களுக்கான இடம் இருக்குது, கண்டிப்பாக நல்ல ஒர்க் பண்ணலாம் இங்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக அவருக்கு வந்து அவரை ரசிப்பதற்கும் அவரை கொண்டாடுவதற்கும் அவருடைய கட்சியில் பல கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் என்னையும் ஒருவளாக நான் வந்து அதில் சேர்த்துக்கிறதுல நான் வந்து மிகவும் சந்தோஷமும் பெருமையும் தான் அடைகிறேன். இப்போ நீங்கள் இணைஞ்சப்போ நிறைய பேர் வந்து இணைஞ்சிருந்தாங்க. ஆமாம், அது இல்லாமல் மாற்றுக் கட்சியெல்லாம் வந்து இணைஞ்சிருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்த கட்சியில் வந்து பதவி கொடுக்காதவங்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க அது மாதிரி தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ சமூகத்தில் ஒருத்தவங்க எத்தனையோ விஷயங்கள் தன்னுடைய குடும்பம், தங்களுடைய நேரம், தங்களுடைய பணம், உழைப்பு எல்லாத்தையும் எதுக்காக திறந்துட்டு ஒரு கட்சிக்குள்ளே வராங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம நல்லது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வராங்க.
தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதும் அவர்களுடைய உழைப்பை எல்லாம் வீணாக போய்கிட்டு இருக்கும்போது இப்போ எல்லாருக்குமே ஒரு சலிப்பு மனநிலை வரும். இப்போ நம்ம வந்து வேற எங்கேயாவது நமக்கு போனால் நமக்கான அங்கீகாரம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பெரிய பெரிய கட்சிகளே ஒவ்வொரு தேர்தலுக்கும் கூட்டணிகளை எதுக்காக மாற்றிக்கிட்டு இருக்காங்க? நமக்கான ஒரு இடம் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி பெரிய கட்சிகளே நினைக்கும் போது அந்த கட்சியில் ட்ராவல் பண்ண தொண்டர்களுக்கும் அந்த மனநிலை இருப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் அங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் புஷி ஆனந்த் அவர்கள் மீறி தான் அங்கே போனோம். அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா இருக்கார், அப்புறம் இந்த சிபி நிர்மல்குமார் இருக்காங்க. இது மாதிரியான ஆட்கள்லாம் தாண்டி தான் வந்து உங்களுக்கு ஏதாவது பதவி கொடுக்குறதா இருந்தாலும் வந்து கொடுக்கணும். அது எப்படி மேடம் நீங்கள் பார்க்குறீங்க? நான் பதவி எதுவுமே நான் கேட்கல. நான் இத்தனை பேர் இருக்கிறார்கள்னா அவங்கெல்லாம் வந்து அந்த கட்சியில் வந்து பல ஆண்டு காலமாக உழைப்பை கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம ஆனந்தா அண்ணன் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் வந்து அவங்கெல்லாம் எத்தனையோ வருடங்கள் வந்து உள்ளே உழைப்பை அவங்களுடைய முழு நேரத்தையும் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்குறாங்க. டீம் ஒர்க்காக இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் தெரியும் நமக்கு என்ன கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த வேலைகளையும் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது. இப்போ நீங்களே வந்து பார்த்தோம்னா ஒரு டீம் ஒர்க்கர் தான் மேடம். ஏன்னா இப்போ திடீர்னு மகளிர் அணியில் ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்கள் முன்னிலை எடுத்து பல விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க. இங்கே எப்படி இருக்க போகுது டிவிகேவில்? இங்கே வந்து இப்போதான் தொடர்ந்து இப்போதான் இந்த கட்சி இப்போ நான் பார்த்துருக்கேன், அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ அவங்களாம் வந்து நீங்களும் வந்து புதுசு கட்சியில் அவங்க வந்து பார்க்குற பார்வை உங்களுக்கு வந்து புது நிச்சயமாக ஒரு அப்போ உங்கள் ஃபீல்டு ஒர்க்கை நீங்கள் எப்படி காட்ட போகிறீங்க? இல்லை ஒரு இப்போ வந்து இத்தனை ஆண்டு காலம் நம்ம இன்னொரு கட்சியில் இருந்தோம். அங்கே பல தலைவர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே வந்து 75 ஆண்டு காலத்தில் எத்தனையோ பேர் தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் இன்றைக்கி உள்ளே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நமக்கான களம் வந்து நல்லபடியாக இருக்குது. நம்ம தான் இப்போ அங்கே ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போயிருக்கிறோம். இப்போ இன்னும் நம்ம வந்து நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு எந்த ஒரு யாருடைய அழுத்தமும் இல்லாமல் யாரையும் சந்தோஷப்படுத்தணும்லாம் இல்லாமல் நமக்கு கொடுக்கப்படுற வேலையை நம்ம திறம்பட செய்கிறதுக்கான வாய்ப்பும் அங்கே நிறைய இருக்குது. மேடம் இன்னும் கிட்டத்தட்ட எலெக்ஷன் வந்து பார்த்தோங்கன்னா ஒரு 70-75 நாட்கள் தான் இருக்குது. இன்னும் 234 தொகுதி வந்து இன்னும் அவர் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? ஒரு இடத்துல அவங்க வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு இடத்துல பேசுகிறது பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்துலையும் மக்களை கொண்டு ரீச் பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அவர் தொடங்கி இருக்காரு. இனிமேல் அவருடைய பயணம் வெகு 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 வேகமாக போய் மக்களை வந்து சோஷியல் மீடியாவில் அரசியல் பண்ணாலே போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாமே ஐடி விங் அப்படிங்கிறது 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சான்னா இந்த அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு அதுவும் ஒரு பெரும் பங்கு ஆற்றுது. நேரிலேயும் மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் தீவிரமாக சந்திப்பார். உங்களுக்கே தெரியும் மேடம், காமராஜர் ஐயா அப்படின்னா ஒவ்வொரு கிராமங்கள் மெயினாக வந்து சிட்டியை விட்டுருங்க, ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வந்து யாரெல்லாம் படிக்கலையோ வந்து இது மாதிரி இது பண்ணுவார். அப்போ தான் வந்து அவர் அறிமுகம் ஆகுறாரு. ஏன்னா ஆடு மேய்க்கிற பையன்கிட்ட கூட கேட்கும்போது அவர் யாருன்னு வந்து தெரியல, ஐயாவை வந்து யாருன்னு தெரியல. அது மாதிரியான எல்லா கிராமங்களுக்கும் வந்து போயிருக்காரு. அது எப்படி மேடம் அந்த இடத்துலலாம் சோஷியல் மீடியா இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் சூரியனும் இலைன்ற அந்த சிம்பிள் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி மேடம் அந்த குட்கிராமங்களுக்கு எப்படி மேடம் போகும்? அவர் எப்படி போனார்னு கேட்குறேன். குட்கிராமங்களுக்கு எப்படி போயிட்டு சேர்க்க போகிறாங்கன்னு கேட்குறேன் டிவிகேவில். தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இப்போ குட்கிராமத்தில் இருக்கிற எந்த ஒரு குடும்பத்திலையும் போய் கேளுங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள் நீங்களே. எல்லாருக்குமே சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே அவரை தெரியுது. அவர் ஏற்கனவே போய் எல்லா குக்கிராமங்களையும் சென்றடைந்து விட்டார். இன்னும் நேராக போய் அவருடைய முகத்தை அவர் காமிக்கணும். அதை பார்க்குறதுக்கு தான் அவங்க எல்லாருமே காத்து கிடக்கிறாங்க. அது வந்து ஏற்கனவே அவர் பரிச்சயமானவர். ஐயா காமராஜரனுடைய பயணம் என்பது வேறு. அவர் ஒரு கிராமங்களாக மக்களோடு மக்களாக கீழே இறங்கி அவருடைய பயணமே அப்படி தான் இருந்துச்சு. இவர் இன்னைக்கு மீடியா மூலயமா மக்களை வந்து சென்று அடைஞ்சிட்டாரு. அதனால தான் ஒரு இடத்துல கூட்டம் அப்படின்னா அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 200 பேர் 300 பேர் ஒரு கூட்டத்துக்கு வராங்கனாலே பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி லட்ச மக்கள் எப்படி திரள்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த நேரம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறது வந்து குமிஞ்சிடுறாங்க. மாற்று அரசியல் வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ அதிமுகவிலிருந்து வரவங்களும் திமுகவிலிருந்து வரவங்களையும் வச்சுட்டு என்ன மேடம் மாற்று அரசியல் எப்படி மேடம்? தலைமை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துறது தானே அங்கே சேர்றவங்களுடைய கடமையாக இருக்கும். நான் வந்து ஒரு உண்மையான ஒரு தலைவராக நான் இருக்கிறேன், மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்வேன், ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சி ஒரு தலைவர் வராருன்னா அவருடைய ஆட்சியிலையும் அவருடைய அமைச்சரவையிலையும் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? காமராஜருடைய அமைச்சரவையில் இருந்தவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? ஸோ தலைவன் எப்படி இருக்கிறானோ அந்த வழியில் தான் எல்லாரும் மாறி வேலை செய்ய போகிறாங்க. அப்படின்போது எங்கிருந்து யார் வந்தாலும் ஒரு தலைமை நல்லாக இருக்கும்போது அது வந்து எல்லா இடத்துலையுமே அதனுடைய
தாக்கத்தை நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலியில் என்ன மேடம் சொன்னாங்க நீங்கள் டிவிகளில் இணைஞ்சிட்டோன்னே? எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். நல்ல ஒரு இளைஞர்களினுடைய பெரும்படை இருக்குது, பெண்களுடைய பெரிய ஏகோபித்த ஆதரவு இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கும்போது உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும், அவங்களோட இணைந்து பயணிக்கலாம். நல்ல ஒரு வேலை தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. உங்கள் பொண்ணு என்ன சொன்னாங்க? பொண்ணு என்னுடைய மகள் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க வந்து யங்ஸ்டர்ஸு. ஸோ வந்து அவள் சொல்லும்போது எனக்கு பாருங்கள் எவ்வளோ வாழ்த்துக்கள் வருது அப்படின்ட்டு. நம்ம அது அன்னைக்கு போய் சேர்ந்ததா அவங்களுக்குமே அத்தனை பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போது உங்களுக்கே தெரியும் மேடம், கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வருது விஜய் அவர்கள் இது. அதே போல் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் படுத்தவில்லை, இன்னும் எந்த ஒரு இளைஞரையும் அரசியல் படுத்தலை. இப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் போகிறீங்க, எப்படி மேடம் சமாளிக்க போகிறீங்க? அவருடைய ரசிகர்கள் அவர் மேலே அன்பை வந்து கொட்டுறாங்க. அந்த கொட்டுகிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நமக்கான ஒரு மரியாதையை நிச்சயம் அவர்கள் கொடுப்பார்கள். மரியாதை இருக்குது மேடம். அந்த இப்போ திடீர்னு நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? உங்களுக்கே தெரியும், நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ கூட வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த டிவிக்கான அந்த கத்துற விஷயங்களே ஆகட்டும், அந்த மெயின் செட் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மெயின் செட்டை அவங்க திருப்புறாங்களே, அதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? எல்லாம் அவர்களோடு சேர்ந்து நம்மளும் அந்த திருவிழாவில் கொண்டாடி மகிழணும், அவ்வளோதான். அந்த மைண்ட் செட்டில் நம்ம அப்படியே கொண்டாடிக்கிட வேண்டியதான். அவர்கள் ஒன்றும் தவறாக எதுவும் பேசவில்லை, கொச்சையாக பேசவில்லை. அந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க தலைவனை வந்து அவங்க அவரை வந்து சொல்கிறாங்க, அவருடைய கட்சி பெயரை சொல்லி மகிழ்கிறாங்க. இதில் வந்து ஒரு தவறும் கிடையாது. இது மாதிரி சொல்லிட மாட்டாங்களா உண்மையா அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு கட்சியும் வந்து ஆசைப்படுறாங்க. இப்படி நமக்கு ஒரு தொண்டன் கிடைச்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தொண்டன் வந்து இவருக்கு இயற்கையாகவே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பெரிய ஒரு ப்ளஸ். மேடம், இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அரசியல் பயணம் டிவிகளில் எப்படி இருக்க போகுது? அது நம்ம இனி வரும் காலங்களில் பார்க்கணும். இப்போ ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது. எலெக்ஷனில் நமக்கான என்ன வேலைகள் கொடுக்குறாங்களோ அதை மிக சீரும் சிறப்புமாக ஃபீல்டு ஒர்க்கு நின்று நம்ம பண்ண போகிறோம். அதை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. சரி மேடம், திடீர்னு வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? சீட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுக்குறத நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேடம். திமுகன்ற அந்த பெரும் கட்சிக்கு நடுவில் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? காமராஜர் 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை கொடுத்தாரு. எதை நம்பி எதிர்கட்சியாக வந்து நின்னாங்க? அப்படின்னா நீங்கள் காங்கிரஸில் தானே போய் சேர்ந்துருக்கணும். காங்கிரஸில் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸே ஐயாவை மறந்துருச்சு. யார் கொள்கை தலைவராக வச்சு தினம் மாலை போட்டு அவரை அலங்கரித்து அவ்வளோ சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் யார் செய்தாங்க? இன்னைக்கு இவ்வளோ பேச்சுக்கள் பேசுகிறாங்களே, காங்கிரஸினுடைய பெரிய தலைவர்கள் யார் வாயை திறந்தாங்க? இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினத்தந்தியில் ஒரு மெயின் பக்கத்தில் ஒரு விளம்பரம் வந்திருந்துச்சு. காங்கிரஸை வந்து வளர்த்தவர்கள் அவங்களுடைய கொண்டாட்டத்தை வந்து போட்டிருந்தாங்க. அதில் காமராஜர் ஐயா படமே கிடையாது. ஆதி காலத்தில் காமராஜர் இருந்து இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி அவர் வரைக்கும் அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் இருந்துச்சு. காமராஜர் ஐயாவையே காங்கிரஸில் போடலை. எல்லாருமே கண்டன குரல்கள் எடுத்தோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு வந்து அது வந்து சரியான ஒரு இதுவாக தெரியல. கடைசி ஒரு கேள்வி மேடம், இப்போது யார் கூடயும் வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லிட்டார் விஜய் அவர்கள். இப்போ திடீர்னு வந்து பிஜேபி உடனும் இல்லை அதிமுக உடனும் கூட்டணி வைக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்தால் உங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும்? கட்சியினருடைய இப்போ புதுசாக வந்து சேர்ந்த உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் இப்போ என்ன நடக்கும், நம்ம யூகங்களை மட்டும் வச்சு நம்ம பேச முடியாது. அரசியலில் வந்து நம்ம எதிர்க்கிறது ஒரு பேச சொல்ல மேடம். இப்போ நீங்கள் திமுக இருந்துங்க, ஆமாம், இப்போ திடீர்னு அவங்க பிஜேபி கூட்டணி வச்சுட்டா உங்களுடைய மனநிலை இருக்கும். அது மாதிரி தான் இப்போ டிவிக்கே திடீர்னு பிஜேபியில் சேர்ந்துட்டா எப்படி உங்களுடைய திமுக பிஜேபியுடன் கூட்டணி வைக்கும்போது அந்த தொண்டர்களுக்கு எப்படி மனநிலை இருந்ததோ அதே மனநிலையில் அவர்கள் போகிற பாதையில் நம்ம பயணிக்க தான் செய்யணும். அப்போ வந்து கட்சி எந்த முடிவு எடுத்தாலும் நீங்களாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்குங்க. ஆமாம், வெற்றி மட்டும்தானே நம்மளுடைய லட்சியம். அதை தாண்டி வேற என்ன இருக்க போகுது? இன்னைக்கு பெரிய காங்கிரஸே வந்து காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸே அழிய வேண்டும் என்று தான் ஒரு கட்சி தொடங்கப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அவங்க யாரோட கூட்டணியில் இருக்காங்க? அப்படி இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதான் ஒரு கட்சி தொடங்கப்பட்டதினுடைய நோக்கமே அதுதான். அப்படி இருக்கும்போது உண்மையாக யார் வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு நல்ல ஆட்சியை நிச்சயம் கொடுப்பார்கள். இப்போ விஜய் சார் அவர்களை பார்த்தாங்க, எல்லாமே இது பண்ணணும். மறுபடியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை கட்சியில் சேர்ந்ததோட தான் பார்த்ததா இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், அந்த கட்சியில் சேரும் போது தான் அவரை பார்க்க முடியும், அதுக்கப்புறம் பார்க்க முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை பற்றி நம்ம ஏன் பொதுவெளியில் அவர் வராரு, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ நிர்வாகிகளை இப்போ உங்களே ஒரு நிர்வாகியாக போட்டுட்டாங்க அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் நிர்வாகிகள் அப்படின்னா இப்போ இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், அவங்களுக்கு கீழே வந்து இது தெரியும்.
அவரை போய்ட்டு இப்போ நீங்கள் முதல்ல ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அணுகிடலாம், ஆனால் இவரை உங்களால் அணுக முடியாது. நிச்சயமா தேவை ஏற்பட்டால் அணுகக்கூடிய இடத்துல தானே அவர் இருக்காரு. அவர் கூட இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அவர் தினம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அப்படியெல்லாம் வெளியில வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு பரப்புரைகள் இருக்குது. இப்படியெல்லாம் கிடையாது. தேவையான நேரத்தில் அவர் வந்து எதுனாலும் அவர் கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு. இங்கே தான் நம்ம ஊருக்குள்ளே தானே இருக்காரு. வந்து தான் பார்க்குறாரு, அவருடைய ஆஃபீஸ்க்கு வர்றாரு, எல்லாமே பார்க்க தான் செய்கிறோம். டிவிக்கு உங்கள் பயணம் வெற்றி அடையட்டும் மேடம். நன்றி நன்றி, மிக்க நன்றி.